முடி கொட்டுதா, முடி வளரவே மாட்டேங்குது, டேண்ட்ரஃப், பொடுகு தொல்லை. பொடுகை வந்து சும்மா சாதாரணமாக நம்ம நினச்சிடக்கூடாது. பொடுகுன்றது வந்து பார்த்திங்கன்னா காமனாக நான் எல்லாருக்கும் சொல்கிறது, அது விட்டுட்டீங்க அப்படின்னா டே பை டே அப்படியே லேயராக வெளியில் வரும். எப்பவுமே ஹேரும் ஸ்டொமக்கும் க்ளீனாக இருந்தாலே நம்ம ஃபேஸ் க்ளீனாக இருக்கும். அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த பிம்பிள்ஸு, அந்த கிராச்சஸ்ஸு, அந்த பொடியாக அது வரதெல்லாமே வராது. ஸோ இதில் இன்னொரு விஷயம் எல்லாருக்குமே சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா அடர்த்தியாக வளரணும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா கெரோட்டின் கூட நான் இப்போ பண்ணுறது இல்லை, பண்ண மாட்டேன். ஏன்னா முடி பொறுத்த முடியல ரொம்ப அதாவது ஒரு 1 இயருக்கு 2-3 தடவை கெரோட்டின் பண்ணி முடி வீணாக போயிடும். இப்போ தெரியாது பின்னாடி. ஆனாலும் அது ப்ரோட்டீன் ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் அது ஆஸ் அ ஒரு கெமிக்கல் தான். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் ஹெல்த்தியாக சூப்பராக ஹேர் க்ரோத் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூப்பரான டானிக் தான் இது. டானிக் மாதிரியே வச்சுக்கலாம், ஹேர் டானிக் மாதிரியே வச்சுக்கலாம். நீங்கள் இது சூப்பரான, எப்படி நம்ம ஹெல்த்துக்கு உடம்பு டக்குன்னு வீக் ஆச்சுன்னா ஒரு மாத்திரை போடுறோம், அந்த மாதிரி தான் இது. செம்ம ரிவ்யூ இதுக்கு, அல்டிமேட். அப்ராட் ஷிப்பிங்ஸ் வந்து கொடுக்க முடியல. அதனால தான் ஒரே ஒரு இங்கேருந்து போகிறவங்கெல்லாம் நிறைய வாங்கிட்டு போகிறாங்க. தேவைகள் இருந்தால் உடனே கால் பண்ணிங்கன்னா, இப்போ நான் முன்ன மாதிரி கிடையாது, இப்போ பல்காகவே வச்சுருக்காங்க, நிறைய வச்சுருக்காங்க அவங்க. அதனால நீங்கள் வாங்கிக்கலாம், எத்தனை லிட்டர்ஸ்னாலும் அவைலபிலிட்டி. 1 லிட்டர் நான் இங்கேருந்து அனுப்பியிருக்கேன், இங்கேருந்து நானே அனுப்பியிருக்கேன் அப்ராடுக்கெலாம். ஸோ சூப்பராக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு இங்கேருந்து எப்படின்னா போகும்போது எடுத்துகிட்டு போவாங்க, கையில் மட்டும்தான் எடுத்துகிட்டு போக முடியும். நீங்கள் கொரியரில் போட முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. சனா ஹேர் ஆயில் பொறுத்த முடியல அடி தூள், 100% ஹெர்பல்னா வீட்டில் இருக்க பொருள் வச்சு தேவை இவ்வளோதான் அப்படின்றது ஒரு பக்குவம் இருக்குது. அந்த பக்குவத்தை வச்சு டைரக்ட் சன்லைட்டில் வச்சு அந்த சன்லைட்டில் இருந்து வரக்கூடிய அந்த வைட்டமின்ஸை ஏற்றி நமக்காக எவ்வளோ எப்படி எப்பப்போ போட்டு எப்படி காய்ச்சணும். சில இது பச்சையாகவே போடுறாங்க, ராவாகவே போடுறாங்க, சில இது வந்து காய்ச்சறதுக்காகவே அது ரெடி பண்ணுறாங்க. சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப நல்லது. முடி இல்லாத இடத்துல கூட தேய்ச்சி விடுங்க மேம், ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் வந்து இட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ரிவ்யூ. நம்ம வீட்டிலேயே வெந்தயம் தேய்ச்சி குளிக்கலாம், பட் நிறையா பிசு முடி கொட்டும். நிறையா சின்ன வெங்காயம் கூட நிறையா தேய்க்கக்கூடாது, இவ்வளோதான்றது கணக்கு இருக்குது சின்ன வெங்காயத்துக்கும். அடுத்தது கருவேப்பிலை சாப்பிட்டா ரொம்ப நல்லது, கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னுவாங்க, தலைக்கு தேய்ச்சாலும் அவ்வளோ நல்லது. ஸோ மலநெல்லிக்காய் இளம் நிறைய குறைக்கும் அப்படின்ற போது ஸோ ரொம்ப சீக்கிரமாகவே கிரே ஹேர்ஸ் ஆரம்பிக்குது அப்படின்னா. இப்போல்லாம் சின்ன பிள்ளைங்க நிறைய இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் லோடு ஜாஸ்தி, டென்ஷன். அதனால இந்த ஹேர் ஆயில்லாம் நீங்கள் வச்சுட்டு குளிக்கணும், உடனே போய் குளிச்சுருங்க, இல்லைன்னா தலை பாரம் ஆகும். அப்படிலாம் இல்லை, சைனஸ் இருக்கவங்களும் வைக்கலாம், ஒன்றுமே ஆகாது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நல்லா ஹாட் ஆயில் மாதிரி மசாஜ் பண்ணணும், நார்மல் ஆயில் இல்லாமல். இந்த ஆயிலை ஒரு கப்பில் ஊற்றி நல்லா கொதிக்கிற தண்ணிக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா அந்த கப்போட அதை எடுத்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் தான் தலையும் பொறுக்கும். அந்த அளவுக்கு அழகாக லேயராக தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணி குடிங்க, ரொம்ப நல்லது. கோகோனட், அதாவது தேங்காய் எண்ணெய் இல்லாமல் எந்த ஹேர் ஆயிலுமே பண்ண முடியாது. ஆனால் இது செக்கெண்ணெய் இருந்தால் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அடுத்தது கருஞ்சீரகம் எக்ஸ்ட்ராடினரி, அடிச்சு தூள் கிளப்புறாங்க இன்னைக்கு, வேற லெவல் கருஞ்சீரகம். தயவு செஞ்சு உங்களோட சப்போர்ட்ஸ் பல மடங்கு கொடுங்க எல்லாருக்குமே. அடுத்தது வந்து ஆமணக்காய், எல்லாருக்குமே தெரியும். விளக்கெண்ணெய் தடவும் போது அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் தடவி நல்லா குளிப்பாங்க. இப்போல்லாம் பயமாக இருக்குது, என்ன சளி பிடிக்குமோ நமக்கு. இதில் வந்து அவ்வளோ வராது, கொஞ்சோண்டு போட்டு சைனஸ் இருக்கவங்களும் இந்த ஆயிலை தேய்க்கலாம். நல்ல சர்டிஃபைடோட சூப்பர் டூப்பரான ஹேர் ஆயில். 500 ml, அதாவது 1/2 லிட்டர் வாங்குறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க. 200 ml, 100 ml, 50 ml, இந்த கேட்டகரி தான் இதில் கொடுத்துருக்காங்க. இப்படி தான் வரும். 50 ml ஃபஸ்ட்டு வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அப்புறம் நீங்கள் சொல்வீங்க எங்களுக்கு ரிவ்யூ. அப்படி இருக்கும், அப்படியே கிளிஸ்டர் கிளியர் மாதிரி. அதாவது இந்த கலருக்கு ஏற்ற கிளிஸ்டர் கிளியராக இருக்கணும், மஸ்ட் இருக்காது, அந்த பிளாக் கலரும் வராது. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயிலில் ஃபுல்லாக இது என்னென்ன குறிப்பிட்ட இது எப்படின்னா இது மாதிரி மூலிகை மாதிரி சாறு எடுப்பாங்க. சாறு எடுத்து அந்த சாரில் காய்ச்சி அதுக்கப்புறம் அதை 2-3 தடவை வடிகட்டி அதுக்கப்புறம் கொண்டு வர பதம் தான் டைரக்ட் சன்லைட்டில் வச்சு கொண்டு வருவாங்க. அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ கிளியராக கொடுக்க முடியும். அந்த ஆயிலே சூப்பராக இருக்கும், சூப்பர் டூப்பரான ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட். இது கிடைக்கும் போது கண்டிப்பாக எப்போவுமே நான் சொல்வேன், ஹேருக்கு வந்து ரொம்ப நல்ல க்ரோத் ஸ்ட்ரென்த்தனாக செமையாக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அப்படின்றத நான் எல்லாருக்குமே சொல்கிறது. நன்றி. நிறைய சப்போர்ட் அந்த பொண்ணுக்கெலாம் கொடுத்துட்ருக்கீங்க. அந்த பொண்ணோட ஸ்டேட்டஸில் இது வச்சுட்டு தான் இருக்காங்க. உங்களோட சப்போர்ட் இன்னும் பல மடங்கு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தலை வணங்கி நன்றி. ஏன்னா இந்த ஹேர் ஆயில் வந்து சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொல்கிற ரிவ்யூ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மக்களாகி நீங்கள் கொடுத்த ரிவ்யூ வேணும்னான்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்கன்னா அந்த பொண்ணுகிட்ட கிட்டத்தட்ட எல்லாமே பிரிண்ட் அவுட் எடுத்து அவ்வளோ
அவ்வளோ வச்சிருக்கு ரிவ்யூ, எந்தெந்த ஊர்லேருந்து அனுப்பிச்சிருக்காங்க, எந்த கண்ட்ரிலேருந்துலாம் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த ஆயில் பொறுத்த முடியல உடம்பு சூட்டுக்கே குறைக்கும் இந்த ஆயில், அவ்வளோ நல்லது இந்த ஆயில். இன்னொரு விஷயம், இந்த ஆயிலை பொறுத்த முடியல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலையில் தேய்ச்சோடனே உடனே குளிக்கணுன்ற அவசியம் இல்லை. 2 நாள் கழித்து தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணி நல்லா நார்மலாக கோம் போட்டு சீவி, நம்ம என்ன தேய்ச்சிட்டு ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கெல்லாம் போயிட்டு வந்து அடுத்த நாள் குளிப்போம், அந்த மாதிரி குளிக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. படிக்கிற குழந்தைங்களுக்கு, கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, ஃபுல் டே ட்ராவலிங்கில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப கம்ஃபர்டபுள். பாடியோட டெம்பரேச்சரை கூல் பண்ணுறதோட பேலன்ஸ் பண்ணி வைக்கும், ரொம்ப நல்லது. கூல் பண்ணால் அது நல்லது இல்லைல்ல, ஸோ பேலன்ஸ் பண்ணும். அதாவது நம்ம பாடியோட டெம்பரேச்சர் என்னவோ அது அழகாக அந்தந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணி சூப்பராக வச்சுக்கும். அதுக்கு தான் இந்த ஆயில். ஓகேவா? தேங்க்யூ. ஃப்ரீ ஷிப்பிங் வேறு.